டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒருமுறை ரஜினிகாந்த் அவர்களின் பெயர் அரசியல் களத்தில் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. என்னடா இது, ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அந்த ஆரம்பிக்காத கட்சியை கலைத்து விட்டு நான் அரசியலுக்கே வரப்போவதில்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் ரஜினி அவங்களுடைய பெயர் ஏன் அரசியல் களத்தில் எதிரொலிக்கிறது அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். இல்லைன்னா நிறைய பேர் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாரா, திரும்பவும் அரசியலுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா, அவருடைய விளையாட்டுகளை காண்பிக்க ஆரம்பித்து விட்டாரா, மூவி ப்ரொமோஷனா, இந்த மாதிரி பலவிதமான கேள்வி பேச்சுக்களும் தொடங்கிவிட்டன. பட் இந்த முறை ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயர் ஒலிப்பதற்கான காரணம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஸ்வேரிங் இன் செர்மனி, அந்த பதவியேற்பு விழாவுக்கு ரஜினிகாந்த் அவர்களை அழைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சைமல்டேனியஸாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவரோட ஸ்வேரிங் இன் செர்மனிக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். நாட்டின் இரு பெரும் தலைவர்கள், அதாவது மோடி அவர்கள் எவ்வளோ பெரிய ஃபயர் பிராண்ட் அப்படின்றது தெரியும், அவருடைய பதவியேற்பு விழாவிற்கும் அழைப்பு இருக்குது. அந்த மோடி அவர்கள் இந்த முறை ஆட்சி அமைப்பதற்கே மிக மிக உறுதுணையாக முக்கியமாக இருக்கக்கூடிய கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நேயர்களே, நிறைய பேருக்கு ரஜினி அவர்கள் சமீபத்தில் அந்த 2017 அப்புறம் அந்த அரசியல் பிரவேசம் தொடர்பான விஷயத்திலிருந்து தான் இந்த கால 2K கிட்ஸ் ஆகட்டும், இல்லை அதுக்கப்புறம் அந்த கிட்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் புதிதாக அரசியலை கவனிக்க தொடங்கியவர்களுக்கு ரஜினி அப்படின்றது எவ்வளோ பெரிய சம்பவக்காரன் அப்படின்றது நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பிகாஸ் மோடி அவர்கள் பிராண்டை பற்றி நம்மளுக்கு தெரியும். அந்த மோடின்ற பிராண்டே ரஜினி அவர்களை வீட்டுக்கு சந்தித்த வரலாறு உண்டு. நிறைய பேர் பழைய விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க பார்த்துருப்பீங்க. சந்திரபாபு நாயுடு உட்கார்ந்துருப்பார். தெலங்கானாவின் முன்னாள் முதல்வரான சந்திரசேகர் ராவ், கேசிஆர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரசேகர் ராவ் அவர்கள் பின்னால் நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் சைடில் நிற்க வச்சுட்டு ரஜினி அவர்கள் பேட்டி கொடுத்து கொண்டிருப்பார். அதாவது ரஜினி அவர்கள் பேசுவதை மற்றவங்க ஒரு சிஎம் உட்காந்து கேட்டுருக்காங்க. ஃபியூச்சர் சப்போஸ் டு பி சிஎம், அப்போ பெரிய தலைவராக உருவெடுத்து கொண்டிருந்த கேசிஆர் அவர்கள் நின்று கொண்டு பேட்டியை கவனித்து கொண்டிருந்தார்கள். மொத்த மீடியாவோட அட்டென்ஷனும் ரஜினி அவர்கள் மீது இருந்தது. அந்த அளவுக்கு தான் ரஜினி பண்ண சம்பவங்கள். நிறைய பேருக்கு அந்த ஃபோட்டோ மட்டும் பார்த்துட்டு சரி ஏதோ ஒரு மீட்டிங் போல நினச்சிருப்பாங்க. அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறே மிகப்பெரிய விஷயம். முதலில் மோடி அவர்களோடு விடும். மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு ஐகானாக, மோடி மட்டும் கிடையாது, ஜப்பானுடைய பிஎம்லேருந்து மலேசியாவோட பிஎம்லேருந்து யார் ட்வீட் பண்ணாலும் ரஜினிகாந்த் அவர்களை தலைவர் அப்படின்னு தான் அழைப்பார். ஏன் இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வெறும் மூவி அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும், சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்தால் மட்டும் ஃபேமஸ் கிடையாது. ரஜினி ரசிகர்கள்கிட்டயே நீங்கள் கேட்டிங்கன்னா ஆன் ஸ்க்ரீன் ரஜினியை விட ஆஃப் ஸ்க்ரீன் ரஜினி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் மூவி ஆகட்டும், அவருடைய மேடை பேச்சுகளாகட்டும், தைரியமான சம்பவங்களாகட்டும் எல்லாமே அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு தான் பார்க்குறோம். இன்ஃபேக்ட் ஒரு பெருமைமிகு விஷயம் என்னென்னா, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஒரு முறை ஜப்பானுக்கு சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருந்தார். ஜப்பானுடைய பாராளுமன்றத்தில் இந்தியா ஜப்பானுடைய ரிலேஷன்ஷிப்பில் ரஜினி அவர்களுடைய பங்கு என்ன அப்படின்ற அளவுக்கு மன்மோகன் சிங் ஆகட்டும், ஜப்பான் பாராளுமன்ற நபர்களாகட்டும், அங்கே இருக்கும் அரசியல்வாதிகளும் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் ரஜினியின் பெருமை அந்த பாராளுமன்றத்தில், வேறொரு நாட்டின் பாராளுமன்றத்தில் பேசியதெல்லாம் ரஜினி அவர்களுக்கே கிடைக்கக்கூடிய ஒரு உரித்தான விஷயம். ஸோ மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தன்னுடைய பிராண்டுக்கு பிராண்ட் வேல்யூ சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ரஜினி அவர்களுடைய வீட்டுக்கே தேடி பார்த்தார். மற்ற நடிகர்கள், வேறு சில நடிகர்களும் இருந்தார்கள். மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் இருந்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கி காத்து கொண்டிருந்து மோடியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டார்கள். ஆனால் மோடி அவர்களே ரஜினிகாந்த் அவர்களின் வீடு தேடி அவர் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு அங்கே உரையாடிவிட்டு சென்றது தான் ரஜினியோட பிராண்டுக்கான ஒரு வேல்யூ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பட் மோடி அவர்கள் ஓகே, நீங்கள் சூப்பர் ஸ்டாரு, நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாரு, நாங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறோன்னு மோடி அவர்கள் கூப்பிட்டார். சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் ரஜினிக்கும் என்ன இவ்வளவு க்ளோஸ் அப்படின்ற கொஷின் நிறைய பேருக்கு வந்திருக்கும். நேர்களே, இதுக்கு நிச்சயமாக கடந்த கால வரலாறும் தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ, பழைய ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சந்திரபாபு நாயுடு பக்கத்தில் உட்காந்து ரஜினி ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. அது காரணம் என்னவென்றால், அப்போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் தன்னுடைய மாமனாரும் தெலுங்கு தேச கட்சியின் நிறுவனருமான என்டி ராமராவ் அவர்களை எதிர்த்து ஒரு கழகத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். இந்த விஷயமே நிறைய பேருக்கு இந்த கால அரசியல் கவனிக்கும் சிறுவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். காரணம் என்னன்னா, என்டிஆர் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் எம்ஜிஆர் போல தான் அவர் இருந்தார். கடவுள், தேவுடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் தான் என்டி ராமராவ் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவருக்கு எதிராக கலகம் செய்து வெற்றி பெற்று என்டிஆரை
நீக்கிவிட்டு அரியணையில் அமர்ந்தவர் தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள். அதை தொடர்ந்தும் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நம்ம ஒரு சினாரி நினச்சிப்போம், எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியாக இருந்தபோது எம்ஜிஆர்களை எதிர்த்தவர்கள் யாராவது இப்போது தமிழ்நாட்டில் ரிலவெண்ட்டாக இருக்கிறார்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ எம்ஜிஆர்ன்ற ஒரு பிராண்டை, ஒரு தெய்வத்தை நீங்கள் வந்து தொட்டுட்டீங்க, அதனால் உங்களுக்கு அரசியல் ஸ்கோப்பே இல்லை அப்படின்ட்டு அரசியலை விட்டு விலக்கி வைத்த அரசியல்வாதிகள் தான் ஏறலாம். ஆனால் என்டிஆர், அங்கே தேவுடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய என்டிஆர் அவர்களை வீழ்த்திவிட்டு அவரை மாற்றிவிட்டு அந்த கட்சியை எடுத்து நடத்தி கொண்டு இப்போது சிஎம்மாக இருக்கிற அளவுக்கு சந்திரபாபு நாயுடு அங்கே வளர்ந்திருக்கிறார். அதற்கு முக்கிய காரணம் ரஜினி அவர்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். என்டி ராமராவ் அவர்கள் லட்சுமி பார்வதி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டது அப்போ வந்து ஆந்திர அரசியல் மிக மிக பரபரப்பாக இருந்தது. இது வந்து தவறான விஷயம், நான் அவர்களை எதிர்த்து கலகம் செய்ய போகிறேன் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தனியாக வெளியே வந்தபோது என்டி ராமராவ் மற்றும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருவருக்குமான சமாதானம் பேசியது ரஜினிகாந்த் அவர்கள் தான். அண்ட் நியாயம் சந்திரபாபு நாயுடு பக்கம் இருக்கிறது. என்டி ராமராவ் அவர்கள் செய்தது தவறு அப்படின்றதை எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் இருந்தார். ஆந்திர அரசியலை தீர்மானிக்கும் இடத்தில், தமிழக அரசியலில் 96 ரஜினி பண்ண சம்பவம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே காலகட்டத்தில் ஆந்திராவின் அரசியலையும் தீர்மானித்தவர் தான் ரஜினிகாந்த் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த பாஷா படம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தலைமையில் ஆந்திராவில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் கூட நடந்தது. அண்ட் அதில் மோகன் பாபு அவங்கெல்லாம் வந்து பேசியிருப்பாங்க. அப்போ மோகன் பாபு பேசி முடித்ததுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் பேச வரப்போகிறார் அப்படின்ன உடனே அங்கே ஆந்திராவில் கரகோஷம் விண்ணை பிளந்தது. அதாவது இந்நாள் முதல்வரும் ஃபியூச்சர் முதல்வரும் ஒரே மேடையில் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் அங்கே ரஜினிக்கு இன்ட்ரோவே கொடுக்கப்பட்டது. அதாவது இந்நாள் முதல்வரான சந்திரபாபு நாயுடு இருக்கிறார், அடுத்து தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிச்சது. ரசிகர்கள் எல்லாம் பாஷா 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 என்று கத்தி, இது தமிழ்நாட்டில் நடக்கல, அதுதான் முக்கியமான விஷயம். ஆந்திர மண்ணில் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட அங்கே போய் நான் சிஎம் ஆகிறேன் அப்படின்ற அளவுக்கு கிரேஸ் வைத்து கொண்டிருந்தார் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதெல்லாம் வந்து பழைய சம்பவங்களாக நின்று விட்டது. இப்போ நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய பெருமை பேசினாலே 96 அவரெல்லாம் பெருமையாக பண்ணார்றா, பட் இப்போ அவருக்கு அரசியலில் ரெலவன்ஸ் இருக்கா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா 2017 அப்புறம் பழைய ரஜினியாக, ஒரு பாஷா ரஜினியாக இல்லாமல் மாணிக்கம் ரஜினியாக ரொம்ப சாஃப்டான அரசியல் அப்ரோச் ரஜினி அவர்கள் எடுத்தது தான் இன்றைய காலகட்ட நபர்களுக்கு வந்து ரஜினி ஒரு சாஃப்டான கேரக்டர் அப்படின்ற மாதிரி பதிந்திருக்கிறது. ஆனால் ரஜினி அவர்கள் இன்னமும் அரசியலில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடியவர் அப்படின்றதால் தான் அவர் சாதாரணமாக ஏர்போர்ட்டுக்கு சென்றாலும் டெல்லிக்கு சென்றாலும் அது தலைப்பு செய்தியாக மாறுகிறது. ஒரு மீடியா அப்படின்றது சும்மா ஒரு தலைப்பு செய்தியை போட்டுறது, அவர் முன்னாடி அவர் செய்த சம்பவங்கள் அப்படி இருக்குது அப்படின்றதால தான் இப்போ வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்குது அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஆந்திராவில் இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சி அமைத்ததற்கும் ரஜினிகாந்த் அவர்கள் தான் மிக மிக முக்கியமான காரணம் அப்படின்னா நிறைய பேர் நம்புவதற்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே என்டிஆருடைய 100வது ஆண்டு விழா, அதுக்கான ஃபங்க்ஷன் நடக்குது. அதில் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொள்கிறார். அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறார், இந்த மேடையில் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு என்னுடைய அனுபவம் சொல்லுது. ஆனால் சந்திரபாபு நாயுடு கார் இருக்கிற இடத்துல அரசியல் பேசாமல் போனால் எப்படி? அவருடைய 2047க்கான விஷன், 2047 ஆந்திரா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷன் வச்சுருக்காரு. இன்ஃபேக்ட் 2040க்கான விஷன் வச்சுருக்காரு. ஸோ இவருடைய விஷன் கண்டிப்பாக நடந்தால் ஆந்திர பிரதேஷ் வந்து எங்கேயோ போயிடும் அப்படின்னு அவர் எந்த வாக்கும் கேட்கவில்லை, மக்கள் ஆதரிக்கணும்னு சொல்ல. இவருடைய விஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா, செயல்படுத்தப்பட்டால் ஆந்திர பிரதேஷ் எங்கேயோ போயிடும் அப்படின்னு மட்டும் ஒரு புள்ளி வைத்து விட்டு போனார். அடுத்த நாளிலிருந்து ஆந்திர அரசியலே அந்த ஒரு வார்த்தையை சுற்றி தான் இயங்கியது அப்படின்னு பார்க்குறோம். ஆந்திர அரசியலில் இன்னமும் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாலும் அதற்கான தாக்கம் இருக்கிறது அப்படின்றதுக்கு இதுதான் ப்ரூஃபாக இருக்குது. அடுத்த நாளிலிருந்து ஆளும் கட்சியாக, அப்போதைய ஆளும் கட்சியாக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய கட்சி கொந்தளிக்க ஆரம்பித்தது. ரஜினிகாந்த் அவர்கள் வெளிப்படையாக சந்திரபாபு நாயுடுவை சப்போர்ட் செஞ்சுட்டாங்க அப்படின்றது வந்து இது பெரிய ஒரு ஓட் ஷிஃப்டியை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்ற அளவுக்கு பயம் அங்கே ஆளும் ஜெகன்மோகன் ரெட்டி அரசின் தலைமைக்கு வந்து இருந்தது. அதனால் வேறு வேறு நபர்களை வைத்து ஒரு அட்டாக்கிங் மோடுக்கு வந்து அவங்க போக ஆரம்பித்தாங்க. குறிப்பாக ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அந்த அவர்களுடைய கட்சியின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ரோஜா அவர்கள் கடுமையான அட்டாக் வந்து, ஏன்னா அவரும் சினி ஃபீல்ட்லேருந்து வந்தவர், ரஜினி கூடிய ஜோடியாக நடித்தவர் என்ற காரணத்தால் அவங்கள வச்சு அட்டாக் பண்ணணும் அப்படின்றத ஆரம்பித்தாங்க. ரஜினிகாந்தை வந்து பலவிதமாக விமர்சித்தார் ரோஜா அவர்கள். இன்ஃபேக்ட் சந்திரபாபு நாயுடு தான் அவர்களுடைய எதிரி என்பதை மறந்துவிட்டு ரஜினிகாந்த் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு ரஜினிகாந்த் மீதான ஒரு அட்டாக்காக அது மாறிவிட்டது. ஸோ இப்பயும் நம்ம புரிஞ்சுக்கலாம், சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொன்னது மூலமாகவே ரஜினி ஆந்திர அரசியலை எந்த அளவுக்கு தீர்மானித்தார் அப்படின்னு பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் தான் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு கிரேஸ் அப்படின்றது
பயங்கரமாக அந்த கிராஃப் வந்து ஏற ஆரம்பித்தது. அந்த கிராஃப் ஏற 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 ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு மிஸ்டேக் பண்ணார். சந்திரபாபு நாயுடு அவர்களை அரெஸ்ட் பண்ணது ஆந்திர அரசியலில் மிகப்பெரிய மாற்றமாகி அண்ட் முக்கியமாக பவன் கல்யாணும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற கருத்தை ரஜினி அவர்கள் ஆலோசனையாக வழங்கியிருக்கிறார்கள் அப்படின்ற செய்தியும் பல ஊடகங்களில் மறைமுகமாக வந்திருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மை நம்மளுக்கு தெரியவில்லை. ஏன்னா அந்த கன்சர்ன்டு பார்ட்டிஸ் அவங்க வந்து ஓப்பனாக சொன்னாதான் இதை வந்து நம்ம உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக சொல்ல முடியும். பட் இப்படி ஒரு டாக் இருக்கிறதையும் நம்மளால் மறுக்க முடியாது. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஜனசேனா பவன் கல்யாண் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் பாஜகவும் கைகோர்த்து ஒரு சேர ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை எழுத்தார்கள். ஸோ அந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பேசிய பாயிண்ட்லேருந்து அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ரோஜா மூலமாக அட்டாக் பண்ண ஆரம்பித்தது ஆந்திர அரசியலின் மிகப்பெரிய மாற்றத்துக்கு ஒரு புள்ளியாக இருந்திருக்கிறது. ஸோ சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவருடைய வார்த்தையாகவே சொன்னதுதான் இது. ரஜினிகாந்த் எப்பொழுது ஆந்திர பிரதேசம் வந்தாலும் என்னுடன் உரையாடுவார், நேருக்கு நேர் சந்தித்து நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சந்திரபாபு நாயுடு ஒரு சிஎம் கிட்ட நினைத்த நேரத்தில் நினைத்தபடி பேசக்கூடிய அதிகாரமாக ஆளுமையாக ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறார் அப்படின்றது தான் இன்னமும் ஆந்திர பிரதேச அரசியலை ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக ஒரு சக்தியாக ரஜினிகாந்த் இன்னமும் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் அப்படின்றதான் உண்மை. அதனால தான் ஒரு சூப்பர் ஸ்டார் என்ற நடிகராக மட்டும் அவரை பார்க்காமல் தங்களுடைய நண்பராக இருக்க வேண்டும் ரஜினிகாந்த் என்ற நோக்கத்தில் தான் மோடி அவர்களும் சரி, உலகத் தலைவராக இருக்கும் மோடியும் சரி, தென்னிந்தியாவில் இப்பொழுது அசைக்க முடியாத மோடியையே ஆதரிக்கக்கூடிய மோடி இவரை நம்பியிருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் சரி, இருவரும் ரஜினி அவர்களுக்கு சமமான மரியாதை கொடுத்து இருவரும் தங்களுடைய ஸ்வேரிங் இன் செரிமனிக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ரஜினி அவர்கள் இன்னமும் அவர் அரசியலிருந்து விலகிவிட்டாலும் அரசியல் அவரை விடுவதாக இல்லை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.